என் பேர் நேத்ராவதி. ஸோ நான் இப்போ கரண்ட்லி வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து 2017 தான் இந்த நாட்டு மாடு வளர்க்குறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இப்போ 5 இயர்ஸாக வந்து நான் வந்து பசுக்களோட ஒரு ரொம்ப க்ளோஸ் பாண்ட் டெவலப் பண்ணிட்டேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு பசு பார்த்தம்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் பெட்டுனா டாகு, பேர்ட்ஸு, ஃபிஷ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு கண்ணுக்குட்டி வந்து வீட்டில் இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணாங்க. ஆனால் என் நெய்பர்ஹுட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டக்குன்னு அட்டாச் ஆகிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு அர்பன் ஏரியாவில் வந்து கண்ணுக்குட்டி பார்க்குறதுங்கிறது இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஏன்னா நம்ம ரோட்டில் பார்க்கும்போது மாடு தான் நிறையா இருக்கும். ஸோ வீட்டில் ஒரு கண்ணுக்குட்டி இருந்தோடனே அவங்க வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டாங்க அதுக்கு. ஸோ அதனால் நிறைய பேர் என் கூட விளையாட வருவாங்க, கண்ணுக்குட்டி கூடயும் என் கூடயும் விளையாட வருவாங்க. அண்ட் ஸ்கூல்லேயும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறையா கேட்க ஆரம்பித்தாங்க, கண்ணுக்குட்டி என்ன பண்ணுது, அதை எப்படி ஃபீட் பண்ணுவீங்க நீங்கள், இப்போ எவ்வளோ மாடு இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறையா கொஷின்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்க. அண்ட் நான் அம்மா அப்பா கூட இந்த மாதிரி வெளியில் போகும்போது நிறையா ஃபார்ம்ஸ் எல்லாம் விசிட் பண்ணோம். நாங்கள் மாடு வாங்கினோடனே எங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, நாங்கள் வெறும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கியிருந்தோம். ஸோ நிறையா ஃபார்ம்ஸ் எல்லாம் விசிட் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு ஃபார்ம் விசிட் பண்ணும்போது நான் ஒவ்வொன்று கற்றுனேன். இப்போ நாங்கள் வந்து வெக்கேஷன் போகும்போதெல்லாமும் நிறையா ஃபார்ம்ஸ்லாம் விசிட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நான் நார்த் இந்தியா போனோன்னா அங்கே இருக்கிற ப்ரீட்ஸ் பற்றி நிறையா கற்றுப்போம். இங்கே சவுத் இந்தியாவில் நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடம் போகும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ் பார்ப்போம் அண்ட் அதை பற்றி நிறையா கற்றுப்போம். ஸோ இப்போ நாங்கள் வந்து எல்லாமே நாட்டு மாடு தான் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 ப்ரீட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நார்த் இந்தியன் ப்ரீட்ஸ், சவுத் இந்தியன் ப்ரீட்ஸ் ரெண்டுமே இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு நார்த் இந்தியன் ப்ரீட்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு சவுத் இந்தியன் ப்ரீட்ஸ் பற்றி ஐடியா கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லோலி நிறைய சவுத் இந்தியன் ப்ரீட்ஸும் இப்போ கேதர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நார்த் இந்தியன் ப்ரீட்ஸில் வந்து கிர், ஷாஹிவால், தார் பார்க்கர், ரெட் சிந்தி, ராட்டி, கான்கரேஜ் இதெல்லாம் இருக்குது. சவுத் இந்தியன் ப்ரீட்ஸ் பற்றி பார்க்கும்போது அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே சவுத் இந்தியாவில் ஒரு ப்ரீடு இருக்குன்னு. இப்போ நார்த் இந்தியானா ஒரு ஸ்டேட்க்கு 2 ப்ரீடு அந்த மாதிரி இருக்கும்னு. ஆனால் நம்ம தமிழ்நாடுவில் மட்டும் கிட்டத்தட்ட 20 ப்ரீட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ அதில் நாங்கள் ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எல்லா ப்ரீட்ஸுமே ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எங்ககிட்ட தமிழ்நாடு ப்ரீட்ஸில் வந்து சிவகங்கை குட்டை, சக்கரக்குட்டன், தஞ்சாவூர் குட்டை, துரிஞ்சல், காங்கயம் இந்த மாதிரி நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது. நாங்கள் வச்சுருக்கிற பேர் வந்து சிம்மா. இவன் வந்து புங்கனூர் அப்படிங்கிற ஒரு ப்ரீடை சேர்ந்தவன். ஸோ புங்கனூர் வந்து ஆந்திர பிரதேஷோட ஒரு ரொம்ப ஃபேமஸான ப்ரீடு, ஒரு ஷார்ட் ப்ரீடு. ஸோ டுவார்ஃப் ப்ரீட்ஸில் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்ச ஒரு ப்ரீடு வந்து புங்கனூர். ஸோ இவன் வந்து ஒரு ஃபுல்லி க்ரோன் 6 to 7 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு புல்லு. ஆனால் மொத்த ஹைட்டே வந்து லெஸ் தென் 80 சென்டிமீட்டர்ஸ் தான் இருப்பான். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிக்கும் போது நான் ரியலைஸ் பண்ணேன், நான் வந்து ஒவ்வொரு இடம் போகும்போது என்னென்ன விஷயம் கற்றுக்குறானோ அது வந்து என் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமும் இதை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்ஸ் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறேன். இன் ஜென்ரல் எல்லா கிட்ஸும் வந்து இந்த மாதிரி நாட்டு பசு பற்றி கற்றுக்கிறது, அந்த கண்ணுக்குட்டி கூட விளையாடுறது, எனக்கு கிடைச்ச அந்த பசு கூட எனக்கு கிடைச்ச பாண்ட் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணோங்கிறதுக்காக கண்ணுக்குட்டீஸுங்கிற ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறேன்.